ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதரப்பள்ளியிலேருந்து வால்பாறை போகிறோம். எல்லோரும் வால்பாறையிலேருந்து அதரப்பள்ளி வருவாங்க. நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் கிளம்புறோம். ஒரு 6:30 போல் வேக்கப் ஆகி 7 மணிக்கெலாம் வண்டியை ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு சில்லுன்னு கிளைமேட்டு, அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. பசங்களோட போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தோம். அப்போது ஜெயப்பாரா வாட்டர் ஃபால்ஸ், அந்த ஜெயப்பாரா வாட்டர் ஃபால்ஸில் தான் ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்குன்னாங்க. அங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நேராக வந்தீங்கன்னா வளச்சல் செக் போஸ்ட்டு, அங்கே தான் வந்து நம்ம வண்டியோட ரெஜிஸ்டர் பண்ணணும் நம்பரு. ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்னால இன்னும் இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு அவுட்டில் எக்ஸிட்டில் இந்த டிக்கெட்டை கொடுக்கணும். இந்த டீப் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப யானை வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் யானை வருதா என்னென்னு. இது வரைக்கும் ஒன்றும் வரல. நம்மளும் போயிட்டே தான் இருக்கோம். அமைதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு எதுவும் இல்லைன்றாங்க. பார்த்தோம், ஒரு சாணி மட்டும்தான் கிடந்துச்சு. யானையை பார்க்கல. அப்படி நேராக அப்படியே போயிட்டே இருந்தோம். ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டோம். ஏன்னா நிற்கக்கூடாதுன்றாங்க. இங்கே நின்றோம்னா போலீஸ் பார்த்தா ஃபைன்னாங்க. சரி, நான் அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தோம். நல்லா அமைதியாக இருந்துச்சு. இது ஒரு வியூ பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். க்ளவுடெல்லாம் அப்படியே சூப்பராக மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நேராக இந்த இதில் தான் யானை தண்ணி குடிக்கும்னாங்க. நம்ம டயத்துக்கு எதுவும் ஒன்றும் வரல. சரி, நான் அப்படியே கிளம்புனோம். கிளைமேட் சேஞ்சஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல யானை நடுவில் இருந்தால் என்ன பண்ணுறது, கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் டீ கடை. இது வந்து மலக்கப்பாரா செக் போஸ்ட்டு. இதுதான் தமிழ்நாடு கேரளா பெரிய இடம். இது வந்து சோலையார் டேமுங்க. இந்த டேம் தான் வந்து இந்தியாவிலே 2வது பெரிய டேம்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பின்பக்கம் வியூவையும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பின்னாடி வியூ பாயிண்ட். அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி நல்லமுடி வியூ பாயிண்ட்டு கிளம்பியாச்சு. நல்லமுடி வியூ பாயிண்ட்டுக்கு 2015 நான் போயிட்டுருக்கேன். ஆனால் ரோடு ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடையாது. ரோடு அப்படியே தான் இருக்குது. அப்படியே போயிட்டே தான் இருந்தோம். ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. வால்பாறையில் ரோடு நல்லாயிருக்கு. இந்த ரோடு சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்புறம் நல்லமுடி வியூ பாயிண்ட்டு 50 ரூபா என்ட்ரன்ஸு. நேராக போனோம். இந்த இது வந்து ஜூன் ஜூலையில் போகலாம். அப்படி இல்லைன்னா பிப்ரவரி மார்ச்சில் போகலாம். பனி இல்லாத டயத்தில் நீங்கள் போனால் அந்த வியூ பாயிண்ட்டை நல்லா ரசிக்கலாம். இல்லைன்னா இதை வந்து அவ்வளோக்கா ரசிக்க முடியாது. ஏன்னா பனி கவர் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரிட்டன் எடுத்தாச்சு. நல்லா ஃபுல்லாக வியூவெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கு. திடீர்னு நல்லா பச்சை பசேன்னு இருக்கப்போ கருகும்முன்னு ஒரு கூட்டம். அதுதான் அந்த யானை. எப்படியோ எங்கே யானையை பார்க்கலன்னு ஃபீல் பண்ணோம். இங்கே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் கூழாங்கல் அருவி வந்தாச்சு. கூழாங்கல் ரிவர் அருவி இல்லை, கூழாங்கல் ரிவருக்கு வந்தாச்சு. இங்கே குளிச்சாச்சு. இங்கே ரொம்ப பனிங்க. தண்ணி சரியான ஜில்லு. எப்படியோ குளிச்சுட்டு அப்படியே சைட்லாம் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கேருந்து நேராக கிளம்பி எல்லோரும் வால்பாறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வால்பாறையை விட்டு எக்ஸிட் ஆகிறப்ப ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த ட்ரிப்பை இதோடு முடிக்கிறோம். தேங்க்யூ.